நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அண்ணி வாங்க உட்காருங்க. பார்வதி எங்கேயோ போறதுக்காக கிளம்பி இருக்க மாதிரி தெரியுது. இல்லையே. இல்ல, நீ திரும்பவும் குருவாயூர் கோயிலுக்கு போறதுக்கு பிளான் பண்ணிருக்கியோ என்னமோன்னு நினைச்சேன். லாஸ்ட் டைம் நீங்க இங்க வந்தப்போ நான் வெளியில போன விஷயத்த பத்தி என்கிட்ட கேட்டீங்கல்ல. அதான் என்ன போகலன்னு சொல்ல வரியா என்ன? அண்ணி, நான் இப்ப கொஞ்ச நாளாவே எந்த கோயிலுக்குமே போகவே இல்ல. இல்லல்ல, அப்புறம் எதுக்கு நீ அபிராம் கிட்ட பொய் சொல்லி சொல்லிருக்க? பொய்யா? சுபத்ராணி, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியவே இல்ல. எனக்கு நல்லாவே தெரியும். நீ அந்த சமயத்துல ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்க. அந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீ எதுக்காக மறைச்ச? எனக்கு தெரிஞ்ச உனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? குருவாயூர் போனாங்களாம், குருவாயூர். நான் எதையும் சொல்ல விரும்பல சித்தி. சும்மா பேசுறதுக்காக தான் கால் பண்ணிருக்காங்க. ஆனா பிரச்சனை அது இல்ல. சித்தி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, தலை சுத்தி கீழே விழுந்தனால நாங்க இங்க கூட்டிட்டு வந்தோம்னு சொன்னக்கு அப்புறம் உடனே அவங்க போனை கட் பண்ணிட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிற விஷயத்த சொன்னப்போ நீங்க போனை கட் பண்ணிட்டதா நம்ம அபிராமி சொன்னாலே. ஓ, கதை இப்ப அப்படி போகுதா? கதையெல்லாம் இல்ல. அது என்ன வேணாலும் இருக்கட்டும். இதை விட பெரிய ரகசியத்தெல்லாம் நீ மறைச்சு வச்சிருந்த. அதை நான் ஒன்னும் மறக்கல. அதுவும் என் வாழ்க்கையை நாசமாக்குற அந்த ரகசியத்தை. ஜானகிய பத்தியும் அவளோட பொண்ணை பத்தியும் தான் நான் இப்ப சொல்ல வரேன். அண்ணனோட ரகசிய பொண்டாட்டியும் அவளோட பொண்ணையும் இந்த வீட்ல மறைச்சு வச்சது யாரு? அதுவும் அபிராமியோட கள்ளத்தனம் தான் நீ சொல்ல வரியா பார்வதி? ஜானகி ஒண்ணு நான் கூட்டிட்டு போய் இங்க வந்து தங்க வைக்கல அண்ணி. உங்களுக்கு எப்படி இதை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அதுக்காக நீ ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம். நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுல, இனிமே பேசி என்ன பிரயோஜனம்? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்த விஷயத்த நான் யார்கிட்டயுமே சொல்லவே இல்லை. அபி அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னது ரோசம்மா தான். என்னோட உதவிக்கு யாராவது வேணுமே அப்படின்னு நினைச்சுதான் ரோசம்மா அப்படி பண்ணாங்க. அதே ஆஸ்பத்திரியில உடம்பு முடியாம இன்னொரு ஆள் அங்கதான் படுத்திருந்தான். என்னோட பையன் அருண். அவனை உனக்கு தெரியும்ல? ஆனா அவனை போய் பாக்குறதுக்கு உனக்கு மனசு வரல பார்வதி? அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்த விஷயத்த என்கிட்ட சொல்லணும்னு அவனுக்கும் தோணல. உடம்பு சரியில்லாத ஆளை பாக்குறதுக்கு உனக்கு இன்விடேஷன் அனுப்பணுமா? இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காம அம்மாவை விட அருணை தோள்ல தூக்கி போட்ட இந்த அத்தையோட கதை ரொம்ப நல்லாவே இருக்கு. அவனும் அவன் பொண்டாட்டி செஞ்ச எல்லா தப்புக்கும் சப்போர்ட் பண்ணதே இந்த பார்வதி தான். ஆனா அதோ இருக்காள அந்த இந்து, என்கிட்ட அவ என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா? அருண் ஜெயிலுக்கு போறதுக்கும் அவனோட எல்லா தடைகளுக்கும் நீ மட்டும்தான் காரணமா. நானா? நான் அப்படி என்ன பண்ண? அவனை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துன. அதுக்கப்புறம் அவன் கம்பெனிலயும் இல்ல. இதுக்கெல்லாம் சேர்த்து அவன் ஜெயிலுக்கு போனான். இந்து அப்படி சொன்னாலா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா எல்லாத்தையுமே குருட்டுத்தனமா நம்பாதீங்க. அதென்ன, நான் என்ன போய் சொல்லிட்டு இருக்கேனா? அருணும் இந்துவும் இந்த வீட்டை விட்டு வெளியேற சூழ்நிலை வந்துச்சுல. ஆனா நான் ஒன்னும் அவங்கள வெளியில அனுப்பவே இல்லையே. இந்து கூட இல்ல, அருண் தான் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சான். அவளை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போனதே அவன் தான். நீ அவனை தடுத்து நிறுத்திருக்கலாம்ல. நீங்க ஏன் இப்ப வந்து இதை சொல்றீங்க? நீங்க அவனோட அம்மா தானே, ஏன் உங்ககிட்ட சொல்லிக்காம கொள்ளாம அவன் போனா? நீங்க இருக்கிற இடத்துக்கு ஏன் வரல? அவனும் இந்துவும் இந்துவோட வீட்டுல போய் தங்கினப்போ நீங்க கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நீங்க 2 பேருமே எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. நாங்க கூப்பிட்டு இருந்தா கண்டிப்பா வந்திருக்க மாட்டான். அவ அவனை விட மாட்டா. இதுதான் தப்பிக்கிறதுக்கான வழி. அண்ணி, நீங்களும் என் அண்ணனும்
அருணோட விஷயத்துல எந்த ஒரு அக்கறையும் காட்டலங்கிறது மட்டும்தான் உண்மை. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன குற்றம் சொல்லாத பார்வதி. பெத்தவங்களை பார்த்து தான் பிள்ளைங்க கத்துக்கிறாங்க. என் புருஷன் என்ன செஞ்சிருக்காரு அத நான் சொல்ல விரும்பல. நான் அண்ணனை நியாயப்படுத்தணுங்கிறதுக்காக இதை சொல்லல. புருஷனும் பிள்ளையும் எந்த வழியில போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கவனிக்கிறது போதும். என்ன நீ தப்பு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நீ என்ன செஞ்சேன்னு பாரு. என்னோட புருஷன் விஸ்வநாதன் தாங்கிறது இந்த ஊருக்கும் நம்ம சொந்தத்துக்கும் தெரியும். என்ன கல்யாணம் பண்ணி என் கழுத்துல தாலி கட்டின அந்த கயிறு இன்னும் என் கழுத்துல தான் இருக்கு. என்னோட 2 பசங்க அருண், மாதவி, அவங்களோட அப்பா அதே விஸ்வநாதன் ஷெனாய் தான். ஆனா இந்த குடும்பத்துல இன்னொரு குழந்தை பிறந்த சம்பவமும் இங்க இருக்கு. பழைய விஷயங்களை திரும்பவும் ஞாபகப்படுத்தணுமா? நானா? நீங்க என்ன சித்தி சொல்றீங்க? அப்பா சில சமயம் கொஞ்சம் கொஞ்சம் பொய் சொல்லுவாரு, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் என்ன பொய் சொன்னேன்னு நீங்க இப்ப சொல்ல வரீங்க? அன்னைக்கிட்ட நான் வெளியூர் போயிருக்கிறதா நீ அவங்க கிட்ட சொன்னியா? அப்படின்னா அவ இங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டா. சொன்னியா இல்லையா? அது சின்ன பொய்யா நான் அப்படி சொல்லிட்டேன். உண்மையிலேயே அந்த நேரத்துல நான் எங்க இருந்தேன்? ஹாஸ்பிட்டல்ல. எந்த ஹாஸ்பிட்டல்ல? அண்ணி என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நான் தான் அவங்ககிட்ட அப்படி சொல்ல சொன்னேன்னு சொல்றாங்க. அவங்க என்ன தப்பா நினைக்கிற மாதிரி நீ எதுக்காக அபிராமி அப்படி போய் சொன்ன? அது வந்து சித்தி, அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. சுபத்ரா அத்தைக்கு உங்க மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல. இந்த குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும். ஆனா நானும் அப்பாவும் அப்படி கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே வந்துருவோம். நாங்க ஹாஸ்பிட்டலுக்கும் வந்தோம் இல்லையா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அதான் நான் இப்ப சொல்ல வரேன். நீங்க உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்க விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சுபத்ரா அத்தை என்ன பண்ணுவாங்க? ஊரு முழுக்க அந்த விஷயத்த பத்தி சொல்லிடுவாங்க. முதல்ல அவங்க சுபாஷினி அம்மா கிட்ட சொல்லுவாங்க. இங்க பாருங்க சுபாஷினி அம்மா, பார்வதி சீரியஸா ஐசியூல இருக்கான்னு சொல்லுவாங்க. அப்புறம் எல்லா சொந்தக்காரங்க கிட்டயும் சொல்லுவாங்க. அது ஏன்னு தெரியுமா? அதாவது உங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறதா காட்டுறதுக்காக. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஷோ காட்டுவாங்க, டாக்டர் ரூம்ல போய் சண்டை போடுவாங்க, மொத்தத்துல எல்லா விஷயத்துலயும் இன்வால்வ் ஆவாங்க. இது எல்லாமே உங்க மேல பாசத்தினால ஒன்றும் இல்ல. அவங்க மனசுல ஏதோ ஒரு தப்பான விஷயம் இருக்கிறதா அர்த்தம். என்ன தப்பான விஷயம்? இந்த குடும்பத்தோட சொத்து எல்லாமே இப்பவும் உங்க கையில தானே இருக்கு. சொத்துக்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்ல, அதை ஹேண்டில் பண்ற விஷயமும் வேற யார்கிட்டயும் கிடையாதுல்ல. சுபத்ரா அத்தை சும்மா விடுவாங்களா என்ன? ஐயோ, ஏதோ பத்திரம் மாதிரி இருக்கே. பத்திரமா? பாரு, ஏதோ எழுதி இருக்கு. இதை நான் செல்ஃப்ல தானே வச்சிருந்தேன். ஆனா இது எப்படி கீழே விழுந்து கிடக்கு? ஐயோ அம்மா, நம்ம இல்லாத நேரத்துல திருடுங்க யாராவது வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு சுபத்ராணியை இந்த வீட்டுல வச்சுதானே நீ உங்க அப்பாவும் பாத்தீங்க? ஆமா. அப்போ என் ரூம்ல இருந்த செல்ஃப திறந்தது யாரு? ஷெல்ஃபா? ஆமா, அதுக்குள்ள இருக்கிற ஃபைலை எடுத்து எல்லாத்தையுமே செக் பண்ணிருக்காங்க. அது யாருன்னு உனக்கு தெரியுமா அபிராமி? ஓ, ஷெல்ஃபா? இப்போதான் ஞாபகம் வருது. நான் சொல்றேன். நான் சொல்றத வச்சு நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க. ஷெல்ஃபை திறந்ததும் செக் பண்ணதும் சுபத்ரா அத்தை தான். அத நீ பாத்தியா? நான் நேர்ல பார்க்கல. அப்புறம் எப்படி சொல்ற? நான் டீ போடுறதுக்கு கிச்சனுக்குள்ள போனேன். அப்பா பேப்பர் படிச்சிட்டு இருந்தாரு. டீ போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அத்தைய பார்க்கல. அவங்கள கூப்பிட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் வந்தாங்க. எங்க இருந்து தெரியுமா? உங்க ரூம்ல இருந்து தான் வந்தாங்க. அவங்க முகத்துல கொஞ்சம் டென்ஷன் இருந்தது. அப்ப நான் அதை கவனிக்கவே இல்ல. ஃபைலை யாரோ எடுத்துட்டீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. சித்தி, பேப்பர் ஏதாவது காணாம போயிருக்கா என்ன? இல்ல,
அதாவது அந்த டாக்குமெண்ட் அந்த ஆள் எடுத்து சும்மா பார்க்க முடியுமே தவிர எதையும் மாத்த முடியாதுல்ல, சரிதானே? ஆனா சுபத்ரா அத்தை இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. நான் இங்க வந்ததுல இருந்து கண்மணியை பார்க்கவே இல்லையே. நான் போய் பார்த்துட்டு வரேன் சித்தி. அடியே சுமதி, சுமதி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. அடியே, கேட்காத மாதிரி நடிக்கிறா. ஹலோ. ஹலோ. சொல்லுமா. சுமதி வந்துகிட்டு இருக்கா, நீ வை, நான் கூப்பிடுறேன். நீ எங்க இருக்கன்னு சுமதிக்கு தெரியாது. சரி சரி. யார் ஃபோன் பண்ணா? தண்ணியை கொடு. யார் ஃபோன் பண்ணான்னு கேட்டேன். இதை குடிச்சிட்டு சொன்னா போதும்ல. மழை பெஞ்சாலும் இந்த வெயில் மட்டும் குறையவே மாட்டேங்குது. ஷோ, உடம்பெல்லாம் எரியுது. ஃபோன் பண்ணது யாருன்னு இன்னும் சொல்லல. நீங்க இப்ப யார் கூட போன்ல பேசிக்கிட்டு இருந்தீங்க? அது அது ஒரு LIC ஏஜென்ட். பாலிசி புதுப்பிக்கணும்னு அப்புறம் புதுசா எடுங்கன்னு அவர் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க ஏதோ ரகசியமா பேசுற மாதிரி இல்ல எனக்கு தெரிஞ்சது. ஏடி, LIC ஏஜென்ட் கிட்ட என்னடி ரகசியம்? ஆனா என்ன பார்த்த உடனே எதுக்கு நீங்க போனை கட் பண்ணீங்க? அது நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே சரி அப்புறமா கால் பண்றேன்னு அவர் தான் போனை வச்சாரு. என்னடி உன் பிரச்சனை? நீங்க சொல்ற மாதிரி அது ஏஜென்ட் தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இங்க பாருங்க, உண்மையை சொல்லுங்க. இந்து தானே போன் பண்ணா? இந்து லேகா கிட்ட தானே நீங்க போன்ல பேசிட்டு இருந்தீங்க? ஏய், இது பெரிய கூத்தால இருக்கு. ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு என்னடி பிரச்சனை? இந்திய LIC ஆபீஸ்ல வேலை பாக்குற? தேவையில்லை. நீ நீ போவல, கிச்சன்ல போய் வேலையை பாரு. இல்லைன்னா டிவில படம் போட்டிருப்பான், போய் பாரு. எனக்கு இந்து ஃபோன் பண்றாளாமா. இவளோட சந்தேகம்லாம் என்கிட்டயே விளையாடுறீங்களா? யார் கால் பண்ணாங்கன்னு நானே பாக்குறேன். அடியே, போன் எடுக்காத. யாரு கால் பண்ணாங்கன்னு நானும் பாக்குறேன். உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், போன் எடுக்காத. LIC ஏஜென்ட் தானே போன் பண்ணது. பாலிசியை பத்தி நானே அவங்க கிட்ட பேசுறேன். சுமதி, நீ தமாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காத. போனை என்கிட்ட கொடு, எனக்கு கோவம் வருது. எனக்கும் கோபம் வருதுங்க, தள்ளி போங்க. அடியே, ஏய், போனை என்கிட்ட குடுறீ. ரிங்கு போகுது. ஹலோ, இப்போ இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கல்ல, நீங்க யாருங்க? கட் பண்ணிட்டாங்களே. எதுக்காக என்னோட வாய்ஸ் கேட்ட உடனே கட் பண்ணிட்டாங்க? வேணும்னே பண்ணிருக்க மாட்டாங்க, போன் கட் ஆயிருக்கும். நான் பேசிட்டு இருக்கும்போது இப்படிதான் ஆச்சு. அது வந்து மறுபடியும் கால் பண்ணி பாக்குறேன். ஏய் ஏய், உனக்கு வேற வேலையே இல்லையா? ஏய், நீ போனை கொடு. போனை கொடு. இந்தாங்க. எனக்கு சில சந்தேகம்லாம் இருக்கு. என்ன நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அப்படிதாம்மா. ஒரு ஆளை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் உடனே கிளம்பி வந்துருவேன். பெரிய வீட்டுல இருக்கிற உங்களை போய் பார்க்கணும்னு வீட்டுல இருக்கும்போது எனக்கு யோசனை வந்தது. அதான் உடனே வந்துட்டேன். என் வீட்டுக்காரர்கிட்ட கூட சொல்லவே இல்லை. அது நான் வந்ததுல உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையே. நீ இங்க வந்ததுனால எனக்கு என்ன வருத்தம் இருக்கு?
உள்ள வந்து உட்காரு வா வா இப்படி உட்காரு. உனக்கு குடிக்க டீ கொண்டு வரவா? அதெல்லாம் வேணாம். அது மட்டும் இல்லாம எனக்கு தேவைன்னா நானே போட்டு குடிக்க போறேன். இது நல்லா இருக்குல்ல. இங்க வேற யாருமே இல்லையாமா? ரோசம்மா பக்கத்து வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க சொந்தக்கார குழந்தை ஒண்ணு இங்க வளரதா கேள்விப்பட்டனே. குழந்தையும் அவங்க கூட தான் போயிருக்கா. சொல்ல போனா நாங்க நெருங்கிய சொந்தம். இந்த வீட்டு அருணோட சம்மந்தி வீட்டுக்காரங்க தானே நாங்க. அந்த சொந்தம் இருந்ததால தானே நீங்க கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுல வந்து தங்கிட்டு போனீங்க. சொந்தங்கிறது வாய் வார்த்தை மட்டும்தான். என் வீட்டுக்காரர்கிட்ட இத பத்தி ஏதாவது கேட்டா அவருக்கு மூக்கு மேல கோவம் வருது. உதாரணத்துக்கு இந்து இங்க வந்த உடனே என் வீட்டுக்காருக்கு கால் பண்ணா. இந்து தான் இப்ப கால் பண்ணாளான்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்படி நான் கேட்ட உடனே அவர் என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அது எதுக்கு நீ தெரிஞ்சுக்கணும், இந்து எனக்கு போனே பண்ணல, அது இதுன்னு சொல்லி தேவையில்லாம என்கிட்ட சண்டை. நான் கேட்டது தப்பா என்ன? நீங்களே சொல்லுங்கம்மா. இந்து இங்க வந்த உடனே சுகுமாருக்கு கால் பண்ணாளா? அந்த மாதிரி எதுவும் எனக்கு தெரியாதே. அது மட்டும் இல்லாம இந்து இந்த வீட்டுக்கே வரலையே. இல்லையா? அவ இப்ப எங்க தங்கி இருக்கா? அதுவும் எனக்கு தெரியாது. இதெல்லாம் சும்மா. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு இந்துவை பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியாது. நான் அவளை பத்தி பேசுறதே கிடையாது. நான் எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? அவளோட மீதி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. மீதி விஷயம் அப்படின்னு நீ சொல்றியே, அப்படி என்ன விஷயம் சொல்ல வர? வேணாம், குழந்தை காணாம போன விஷயத்தை இப்ப சொல்ல வேணாம். ஒருவேளை பிரச்சனை ஆயிடுச்சுன்னா. நீ என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தியே. அது இந்து மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கால, அத சொல்ல வந்தேன். அருண்டா இப்ப நல்லா மாட்டிட்டு இருக்காரு. எல்லாம் உங்க தலைவிதி. இங்க இருக்க அந்த குழந்தையோட பேர் என்ன? கண்மணி. அந்த குழந்தை வேற எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. அது இந்த வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு வளர்றதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும். இங்க இருக்க வேண்டியவங்க யாருக்கும் தெரியாம எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு யோகம் இருக்கணும்ல. ரோசியம்மா எந்த வீட்டுக்கு குழந்தைய கூட்டிட்டு போயிருக்காங்க? நம்ம வீட்ல இருந்து இடது பக்கமா போய் தெற்கு தெருவுல இருக்கிற ஒரு ஓட்டு வீடு, அந்த வீட்டுக்கு தான் அவங்க 2 பேருமே போயிருக்காங்க. இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்துட்டல்ல, அந்த வீடு வர போய் நான் குழந்தைய பாத்துட்டு போறேன். சரியாம்மா? இந்து எங்கேயோ தூரத்துல இல்ல, பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கான்னு நான் நம்பிட்டு இருக்கேன். நான் அதை கண்டுபிடிச்சிடுவேன். திரும்பவும் போறேன் பாட்டி. இவ்வளவு நேரமும் நீ ஆனி ஆண்டி கூட தானமா இருந்த? இதுக்கப்புறம் போனா ரொம்ப லேட் ஆயிடும். நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வரலாம். அம்மா உனக்காக காத்துட்டு இருப்பாங்கம்மா. சுமதி, நீ என்னம்மா இந்த பக்கம் வந்திருக்க? வழி மாறி வரல, பெரிய வீடு வரைக்கும் வந்தேன். அப்பதான் நீங்க பக்கத்து வீடு வர போயிருக்கிறதா பார்வதி அம்மா சொன்னாங்க. அப்படியே இந்த குழந்தைய பாத்துட்டு போலான்னு நினைச்சு வந்தேன். நான் யாருன்னு தெரியுதாடி? என்னடி எதுவும் பேசாம இருக்க? பாடி பொடின்னு கூப்பிட்ட குழந்தைக்கு பிடிக்காது, அதான் பேசாம இருக்கா. ஏன் ரோசியம்மா எதுவும் பேச மாட்டேங்கிறா? ஊமையாயிவ. குழந்தைக்கு பல்லு வலி, அதான் வாயை திறக்க முடியல. அக்கா,
இதை நீங்க மறந்துட்டு போயிட்டீங்க. சுமதியா, பிரச்சனை வருமே. சேச்சி அம்மா தானே? இந்து இருக்கிற விஷயம் சுமதிக்கு தெரியாது. தெரிஞ்சா பிரச்சனை தான். நீங்க இங்க குழந்தை பொம்மையை எடுக்க மறந்துட்டா, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அத கேக்கல. நீங்க இங்க எப்படி வந்தீங்கன்னு தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஓ அதுவா? அதாவது ஆனி இருக்கால, அவளை தவிர மத்த யாரும் அந்த வீட்ல இல்லம்மா. முதல்ல ஆனி உங்களுக்கு யாரு? அது வந்து என்ன காதுல வெள்ளியா? ஆனி உங்களுக்கு யாரு சேச்சி அம்மா? அது வந்து ஆனியோட புருஷன் டோனியோட அம்மா. ராகில் கூட நான் ரொம்ப க்ளோஸா இருந்தேன். சேப்பாட்ல இருக்க போகும்போது நாங்க 2 பேரும் ஒரே வீட்ல இருந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். டோனி வெளிநாட்டுல, ராகிலும் செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் ஆனி இங்க குடி வந்ததுக்கு அப்புறம் நான் கூட்டிட்டு வந்தேன் சுமதி. ஆமா, அதை தவிர வேற எதுவும் இல்ல. இவங்க 2 பேரும் அம்மா பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க சுமதி. ஆமா ஆமா. அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள போய் ஆனி யாருன்னு நான் பாக்குறேன். அது வந்து அவ இப்ப இங்க இல்ல. அவ இப்ப டவுன்ல இருக்க பேங்க்குக்கு போயிருக்கா. வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். அது வந்து சுமதி, இந்து இப்ப எங்க இருக்கா? ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்துவை பார்த்தேன். அவ இப்ப எங்க இருக்கா சுமதி? எனக்கு தெரியாதுன்றதுதான் உண்மை. உங்களுக்குள்ள சண்டைன்னு எனக்கு ஏற்கனவே தெரியுமே. அதை விடுமா. சுகு எப்படி இருக்காரு? பரவாயில்ல, நல்லாதான் இருக்காரு. உங்க எல்லாரையும் நான் வந்து பாக்குறேன். நான் ஒரு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து பாக்குறேமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.